எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் பார்க்க இருக்கிற சாப்பாடு வந்து எங்களோட திருக்கை மீன் சாப்பாடு தான். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்திருக்கணும்னு தான் பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்தா தெரியும் வந்து இந்த திருக்கை மீனை வந்து எப்படி செய்திருக்குன்னு சொல்லி மரக்கறி எல்லாம் போட்டு பட்டரில் வந்து இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஐக்கானை கொடுங்க. உங்களோட நண்பர்கள் ஒரு ஆள் 2 பேருக்கும் சரி இதை பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க வீடியோவை பார்ப்போம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு திருக்கை மீன் ஆல்ரெடி வெட்டி நான் துண்டு எடுத்துருக்கிறேன். அதோட உருளைக்கிழங்காய் வச்சுக்கிறாக்குது, கோவம் கேரட்டும் பைத்தங்காயும். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டருக்குள்ள உருக்கி போட்டு கேப்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு சட்டியில் வந்து ஆயில் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் சட்டி சூடாக மாட்டேக்கும் பார்த்துட்டு மிதமான சூட்டில் சூடாகினோடனே இந்த திருக்கை மீனை அதில் மெதுவாக வச்சு சுட்டு போட்டு ஒரு கவரால் மூடி விட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு கீழ்ப்பக்கம் அவிஞ்சிடுவார். மற்ற பக்கம் கொஞ்சம் திருப்பி போட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டு திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அவிஞ்சிடும். அதோடு நான் அரையவியலாக அவிச்சு வச்சுருக்கிற மரக்கறிகளையும் போட்டு அவிக்க போகிறேன். அதோட சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிடம். அதுக்கு மேலே நான் உருக்கி வச்சுருக்க பட்டரும் சின்ன வெங்காயமும் கேப்ஸும் போட்டு உருக்கி வச்சினான். அவரையும் போட்டு ஒரு 3-4 நிமிஷம் அவிக்கணும் திருப்பியும். ஓகே, இப்போ வந்து அதை நாங்கள் எப்படி கொடுக்குறேன்னு பார்ப்போம். இப்படி தான் நார்மலாக ரெஸ்டாரண்ட் வழியாக இந்த சாப்பாடுகள் செய்கிறது. வேறு வகையிலும் இருக்குது. நான் செய்த சாப்பாடு இப்படி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வீடியோ பார்த்ததுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.